அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் கம்யூனிசவாதியாக தீக்காக்காரனாக இருக்கும்போது அநீதிகளை கண்டு கொந்தளிக்கிறேன். கடைசியில் அதே கேட்டகிரியில் விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கும்போது தான் நம்மளுக்கு புரிய வந்தது. அவரும் இதே மாதிரி ஆரம்ப காலத்தில் கொந்தளித்து கடைசியில் செய்தாருக்கு செய்த பிழை என்கின்ற அந்த கணக்கில் வரும்போது அவர் அடங்குகிறார். அவருடைய கொந்தளிப்புகள் அடங்குது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த தத்துவங்கள் விளங்கும் போது அவர் அமைதியாகிறார். அவர் கொந்தளித்து திரிந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர்களை போய், நீ கடவுளை கண்டாயா? அப்புறம் எதுக்கு உனக்கு தாடி முடி, உனக்கு எதுக்கு காவி புறத்தையும் வெட்டி எறிவார். ஓடி போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படியா பல சம்பவங்கள் நடக்குது. கடைசியாக அவர்கிட்டே போய் இதே கேள்வி, நீ கடவுளை கண்டாயா? எனக்கு காமிக்க முடியுமா? இதே கேள்வி. கடவுளை கண்டேன், உனக்கும் காமிப்பேன்னு சொன்னோன்னே அதிர்ச்சியாகிறார். என்னடா அது, கடவுளை கண்டேன் உனக்கும் காமிப்பேன்னு சொல்கிறாரு, அதிர்ச்சியாகிறார். அப்போ அடுத்து அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார். கண்ணால் காண முடியாதது, கையால் தொட முடியாத ஒரு வஸ்துவை நீ காண துடிக்கிறாய். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி, எதுக்கும் ஆகாத உபயோகப்படாத ஒரு பொருள் எதுன்னு நீ சொல்லுன்றார். எதுக்கும் ஆகாத எதுக்கும் உபயோகப்படாத பொருளா, அது என்னன்னு அவரும் அங்கங்கே போய் ஒவ்வொரு சாமியாராக கேட்குறாரு, ஒரு ஆடுகிறார். எந்த விடையும் கிடைக்கல. கடைசியாக போய் ஒரு ஆத்தங்கரையில் மலம் கழிக்கிறார். திரும்பி பார்க்குறார். மலம்தான் எதுக்கும் ஆகாதது, எதுக்கும் உதவாததுன்னு முடிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த மலம் பேசுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரிய பகவான் வந்துடுவார், என்னைய உலர்த்திடுவார். அதுக்கப்புறம் வாயு பகவான் வருவார், என்னைய காற்றுல அடிச்சுட்டு போய் செடி கொடிகளுக்கெல்லாம் உரமாக்கிடுவார். நீ என்னைய போய் எதுக்கும் ஆகாத சொல்கிறே அப்படின்னு அந்த மலம் பேசுது. ஆகா, இதுவும் தப்பாக போச்சே அப்படின்னு இதை அவர் கண்டறிஞ்சு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு போகிறதுக்கே 2 நாள் ஆகிடுது. அப்போ தான் வா கூட்டிகிட்டு போய் தண்ணியில் முக்குறார். மூச்சு திணறி ஐயா அப்பான்னு கத்தி 2 நிமிஷம் இந்த காற்றை உன்னால் பிடிக்க முடியலை. கையில் தொட முடியாத ஒரு வஸ்துவை, கண்ணில் காண முடியாத ஒரு வஸ்துவை நீ எனக்கு காமின்னு சொல்கிறே அப்படின்னு சொல்லி தான் கடைசியில் அவருக்கு அந்த தீட்சா முறையில் கால் பெருள்வரில் எடுத்து அவர் நெத்தியில் வைத்ததாக, அவருக்கு இந்த உலகமே சுத்தியதாக இறைவனை அவர் உணர்ந்ததாக அந்த கதைகள் முடிகிறது. எனவே என் அன்பு சொந்தங்களே, இறைவனை காண வேண்டுமென்றால் கடும் முயற்சி எடுக்க வேண்டும். ஆத்ம நமஸ்காரம்.